பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நான் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்குள்ள வேத வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 50:15 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அருமையான ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பலவீனத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், இல்லை கடன் பாரத்தின் மத்தியில் ஆபத்தை வருகிறது போல பிரச்சனைகள் நடுவில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்ப பாருங்க, வேதாகமத்தில் கூட அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தபோது, கட்டப்பட்ட நிலைமையில இருந்தபோது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்க, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க, கர்த்தரை நோக்கி பாடி ஆராதிக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்கிறார், விடுவிக்கிறார். அந்த சிறைச்சாலையின் பிடியிலிருந்து, அந்த சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். எல்லா தடைகளையும் மாற்றி சிறைச்சாலையுடைய அஸ்திவாரங்களை அசைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து கர்த்தர் விடுவிக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க விசுவாசிப்பீங்க அப்படின்னா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீங்க அப்படின்னா, ஆண்டவர் நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையில, போராட்டத்துல, பலவீனத்துல நீங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்துல அழுது கேட்கும்போது அந்த தகப்பன் கண்டிப்பா மனம் இறங்கி அந்த குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பார். அடம் பிடிச்சு குழந்தை அழுவும் இல்லையா? அழுது கேட்கும்போது அந்த குழந்தைக்கு கண்டிப்பா அந்த தகப்பன் மனம் இறங்கி அதுக்கு தேவையானவைகளை அவர் சந்திப்பார். அதே போல நம்முடைய தகப்பனிடத்துல நாம் கேட்கும் போது, நாம் கூப்பிடும் போது, அவரிடத்துல நாம் விண்ணப்பிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், பலவீனங்களையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். நீங்க விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் கூப்பிடுங்க. ஆண்டவர் சொல்லுற, 1 மணி நேரமாவது என்னோடு கூட ஜெபிக்க யாரும் இல்லையா என்று ஏங்குகிற தேவனா இருக்கிறார். 1 மணி நேரமாவது கர்த்தருடைய சமூகத்தில் தினமும் அவரை நோக்கி கூப்பிடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் நீங்கி நம்ம சுகமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். அதனால் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். வசனம் சொல்கிறது இல்லையா, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்படி மகிமைப்படுத்துகிற ஒரு ஜனமாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படியாய் இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. எல்லாரும் கண்களையும் மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய கிருபை எங்களை தாங்கட்டும். நீ சொன்ன வசனத்தின்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட நீர் எங்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த காணொலியை பார்த்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்கள் பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. சித்தம் செய்யணுமே,